ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அதே போல் வந்து இந்த ஜூன் 15ஆம் தேதி நமக்கு எல்லாருக்குமே குரூப் 1 இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த டேட்டில் வந்து நமக்கு சிஓஏ எக்ஸாமுடைய ப்ராக்டிக்கலும் வருது. அப்படி வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த டேட்டை வச்சு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் போடாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி ஜூன் 15 பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருதுங்களா? அப்போ சண்டே தான் பார்த்தோம்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுமே நடக்க போகுது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே நாள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுறது கிடையாது. மொத்தமாக 3 நாள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சண்டே, மண்டே, அதே போல் டியூஸ்டே இந்த மாதிரி சொல்லி 3 நாள் வந்து பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஃபுல் டே வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்குமானா அந்த மாதிரியும் நடக்காது. இப்போ சண்டேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சண்டேக்கு மொத்தமாக 4 பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுடைய டைமும் பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் தான், அதிகபட்ச டைமே அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 4 பேட்ச் அப்படின்னா காலையில் 8 மணி டு 10 மணி, அப்புறம் 10 டு 12, அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரம் சென்ட்ரல் கேப்பு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு 2 பேட்ச், இந்த மாதிரி சொல்லி மொத்தமாக 4 பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மொத்தம் 3 நாள் நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த 3 நாள் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற பிளேஸாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் 2 நாள் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனால வந்து நீங்க அப்ளிகேஷன் போடாம இருக்க வேணாம். அப்போ நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பிராக்டிக்கல் எக்ஸாம் வந்துருதுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, சிஓஏவுமே கூட. அப்போ 15ஆம் தேதி தான் நமக்கு வந்து பிராக்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியாது. ஏன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு டைம் டேபிள் போடுறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த சென்டரில் போயிட்டு எக்ஸாம் எழுதுறோமோ அந்த சென்டரில் எக்ஸாம்ஸ் நடத்துகிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டைம் டேபிள்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கா நோட்டு சைன் வாங்க போவோம் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. அப்போது ரெக்கா நோட் சைன் வாங்க போகும்போது உங்களோட குரூப் 1 ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கோங்க. அதே போல் உங்கள் சிஓஏவோட ஹால் டிக்கெட், இப்போ இந்த 2 ஹால் டிக்கெட்டும் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் என்ன மாதிரி ப்ரொசீஜர் கேட்டுக்கோங்க. என்னன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாம் இருக்கிறதால எங்களுக்கு டேட் வந்து அடுத்த நாளைக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன கண்டென்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கான அந்த நம்பர்ஸை நெக்ஸ்ட் டேக்கு வர்ற மாதிரி மாற்றி போடுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் நோட் சைன் வாங்க போகும்போது நீங்கள் ஒரு வேளை இந்த விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து தியரி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு மதியமாக வந்து நமக்கு டைம் இருக்குமில்ல, அப்போ ஒட்டிடுவாங்க அடுத்த நாளைக்கு ப்ராக்டிக்கல் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது சிரமம் தான். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா அவங்க டேட் உங்களுக்கு மாற்றி கொடுக்கணும், சிஸ்டம் இல்லை அப்படின்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகம். அதனால வந்து நீங்க ரெக்கார்ட் நோட் வாங்க போகும்போதே ஒரு ரெக்வஸ்டா கொடுத்து இதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் மாத்தி கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கேயுமே சொல்றது கிடையாது. அது இல்லாம இப்போ வந்து பார்த்தோம்னா குரூப் 1 வர்றதால மேக்சிமம் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே போல நம்ம ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி பேட்சஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டோட் வந்து அஃபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அஃபிஷியலாவே எடுத்துருக்கலாம். இந்த பேட்ச் சேஞ்சஸை பற்றி டோட் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல. நம்மளா வந்து எக்ஸாம் சென்டர்ஸில் கேட்டு மாற்றிக்கலாமே தவிர டோட் சைட்லேருந்து எந்த அஃபிஷியல் விஷயமே கிடையாது இதெல்லாம். ஸோ இதனால் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறத தள்ளி போட வேணாம். கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுங்க 11/5/25. சரிங்களா? இந்த டேட்டோட இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. அதே போல் சாயந்தரம் 5 மணியோட நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுங்க. ஒரு சிலர் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நினச்சிருப்போம். இந்த மாதிரி கிடையாது. சாயந்தரம் 5 மணியோட அப்ளிகேஷன் க்ளோஸ். அதே போல் டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட்டுருங்க. எப்போ வந்து இந்த எக்ஸாமை சீக்கிரமாக முடிப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளுங்க. ரெக்கார்டு, ப்ரொசீஜர் அண்ட் 1 மார்க் தியரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஆன்லைன் கிளாஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லாஸ்ட் அட்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதியா வச்சிருக்கோம், வர திங்கக்கிழமை. அப்போ வந்து பார்த்தோம்னா முன்னாடியே ஜாயின் பண்ணிக்க பாருங்க. சரிங்களா? நமக்கு கிளாஸ் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7:30 to 8:30 போயிட்டு இருக்கு நமக்கு. அப்போ இந்த கிளாஸ் டைம்ல நமக்கு ரெகுலரா கிளாஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ ரெகுலர் கிளாஸ் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்டிங் கிளாஸும் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றோம். ரெகுலர் பிளஸ் ரெக்கார்டிங் கிளாஸ் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1500 வரும்.
உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி எல்லாமே நம்ம A to Z கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம், மாடல் டெஸ்ட் எல்லாமே. PDF டெஸ்ட், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போவுமே கூட. அதே போல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க 999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வெப்சைட்லயே ரெக்கார்டிங் கிளாஸை ஃபுல்லா பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ விண்டோஸ்ல இருந்து லாஸ்டா ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் A to Z உங்களுக்கு கிளியரா இருக்கும். ப்ராக்டிக்கல் மட்டும், தியரி நீங்களே ஓனா படிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் பத்தின மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. இவ்வளவுதாங்க மொத்தமான டீட்டெயில். ஸோ யாராவது அப்ளிகேஷன் போடாம இருக்கீங்க அப்படின்னா அதை தள்ளி போடாம கண்டிப்பா இன்னைக்கு வந்து அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா வந்து நம்ம கிட்ட கொடுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிப்போம். நாளைக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா சர்வர் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் நமக்கு வந்த பிறகுதான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதனால இப்போதைக்கு அதை பத்தி யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு ஹால் டிக்கெட் வந்த பிறகு உங்களுக்கு நான் டீட்டெயில்டான ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் நோட்ஸ் எங்க சைன் வாங்கணுமோ அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சேனல்ல நீங்க கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸ்க்கான வீடியோஸுமே கொடுத்துட்டோம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே போல வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதுறது, அப்ளிகேஷன் எப்படி போடுறது, ஓல்டா நடந்து முடிஞ்சா எக்ஸாம் உடைய ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஏற்கனவே நம்ம வந்து போட்டுட்டோம். ஒன்ஸ் நீங்க எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க சேனல் வந்து விசிட் பண்ணுங்க, சேனலோட வீடியோஸ்ல. சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.